ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து டிஃபனுக்கு வைக்கிற கறி குழம்பு. நான் ஏற்கனவே இட்லிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். தண்ணியாக இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கறி குழம்பு. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு சீரகம் தாளித்து வெங்காயம் நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இஞ்சி பூண்டு தனியாக அப்படி போடாமல் ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளியை அரைச்சிக்கிட்டேன். அதில் எதெல்லாம் போட்டு அரைச்சேன்னா, ஒரு 3 துண்டு பட்டை, 3 துண்டு கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 மூடி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதுலேயே வந்து 4 தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கறியை வந்து போட்டு இதில் இந்த தக்காளியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதிலையே போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் 4-5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சது அதையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்சி வச்ச இந்த மிக்சியில் போடுறத வந்து என்னால் எடுக்க முடியல. ஃபோனில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது. நான் வந்து சைலன்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அதனால் என்ன இருக்குன்னா, மெசேஜ் வரும்போது ரெக்கார்ட் ஆனது கட் ஆகிருக்கு. எனக்கு தெரியல. நான் கேமராவை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு இடத்துல. கறி போட்டது வரல, தக்காளி போட்டது வரல, எதுவுமே வரல. நான் மசாலா அரைக்கிறது நான் இன்னொரு தடவை வேணால் வீடியோவை எடுத்து போடுறேன். நான் நிறைய தடவை இந்த மாதிரி கறி குழம்பு செய்வேன். இன்னொரு தடவை கிளியராக போடுறேன். அது தேவையான அளவு தண்ணி உப்பு பார்த்துக்கோங்க. இந்த கறி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்குமே. கோதுமை தோசைக்கு நல்லாயிருக்கும். எங்கள் பையனுக்கு இந்த கறி குழம்பு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடவும் பிடிக்கும். நான் சாதமும் வடிச்சிட்டேன் வீட்டில் லஞ்சுக்கு. இந்த கறி குழம்பும் செஞ்சுருக்கேன். இது இட்லியோட ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இட்லியே சாப்பிட்டோம் மதியானத்துக்கு. சாப்பாடு நைட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பரான இட்லி வீட்லேயே அரைச்ச மாவு இது. சூப்பராக இருந்தது இந்த கறி குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.